உங்கள் வீட்டில் ஒரு விசேஷமா யாரை அழைப்பது என்று சொல்லி யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? இந்த நாள் சமயத்திற்கேற்ற வார்த்தை உங்களுக்காக. வேதாகமத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லூக்கா 14:13. நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானியையும் குருடரையும் அழைப்பாயாக. இல்லையா? ஒரு வித்தியாசமான ஒரு காரியமாக இருக்குது இல்லையா? இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த முந்தின வசனங்கள் பிந்தின வசனங்களை நீங்கள் பார்க்கும்பொழுது இல்லையா, நீங்கள் பணக்காரங்களை அழைச்சிங்க அப்படின்னு சொன்னால் இல்லையா, அவங்க வீட்டுக்கு நீங்கள் போகும்போது அதே போல் நீங்கள் செய்கிற காரியம் அவங்க திரும்ப செய்வாங்க இல்லையா. ஆனால் இது போன்ற ஒரு இல்லையா ஏழையாக இருக்கிற சமுதாயத்தில் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஏழை ஊனர் சப்பானி இது போன்ற மனிதர்களை நம்ம அழைக்கும் போது அவர்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு நன்மையாக காணும். ஒரு பிரதிபலம் இல்லாதபடி நாம் நன்மை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் இல்லையா. இதுதான் கர்த்தர் இந்த நாளில் நம்ம பேசி கொண்டு இருக்கிறார். அநேக நேரங்கள் ஆடம்பரமாக செலவு செய்கிறோம், அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று சொல்லி வீணான பணத்தை விரயம் செய்து கொண்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற நல்ல விசேஷமான நாட்களில் இது போன்ற இல்லையா சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு நாம் ஏதாவது உதவி செய்து கொண்டு இருக்கிறோமா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நம்மிடத்தில் அப்படியான ஒரு சிந்தனையை கொடுத்து நம்மோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். நாம் உதவுகிற சிந்தை நமக்குள்ளே வர வேண்டும். அநேகரை நாம் சமுதாயத்தில் தூக்கி எடுக்கிறவர்களாக இல்லையா உதவி செய்கிறவர்களாக நம்ம மாற வேண்டும். அப்படியான ஒரு சிந்தை நமக்குள்ளாக கர்த்தர் இந்த நாளிலே வைக்கிறார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா இந்த நாளில் ஒரு நல்ல ஒரு காரியம் விசேஷ காரியம் குடும்பத்தில் எது நடந்தாலும் தகப்பனே அப்பா இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஏழை எளியோரை தகப்பனே கைவிடப்பட்ட மக்களை நாங்கள் நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் நீர் எங்களோடு பேசியிருக்கிறீங்க. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்படியான இருக்கிற மக்களுக்கு நாங்கள் உதவிக்கரம் நீட்டவும் அவர்களையும் சமுதாயத்தில் உயர்த்தி விடவும் தகப்பனே நீர் எங்களுக்கு உதவி செய்கிறபடினாலே உமக்கு நன்றி நன்றி நன்றி. இப்போ இயேசுக்கு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் இந்த நாளில் நமக்கு ஒரு தெளிவான சிந்தையை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அநேகரை கரம் பிடித்து தூக்குகிறவர்களாக அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கிறவர்களாக நம்மை மாற்றும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த சிந்தனையோடு நம்ம கடந்து செல்வோம். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.